வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு, ஸோ ஸ்பெஷல் இந்த டெட் தேர்வு நடக்குமா அப்படின்றது சந்தேகத்தில் இருக்குது. ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் எல்லாமே வெளியிடப்போ ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அந்த முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விவரமாக விளக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் எஸ்எம்சி வாயிலாக தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக அவங்களே நியமித்து கொள்ளலாம். எஸ்எம்சி பள்ளிகளே இதை நியமித்து கொள்ள முடியும். சத்தியமங்கலம் அரசு மாதிரி பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு போதிக்க போதிய ஆசிரியர்கள் தேவை அப்படின்றத சில குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களில் அப்படி இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் 11 மற்றும் 12, அதுவும் கீழ்கண்ட பெண் ஆசிரியர்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு கல்வி அமைச்சர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்களை நாங்கள் விரைந்து நிரப்புவோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறார். பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. 17 ஆசிரியர்களுடைய பணியிடங்களும் மேலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு உண்டான 149 ஜிஓவை ரத்து செய்யறதுக்குண்டான ஒரு அப்டேட்டுங்க. அதே போல் 2013, 17, 19 இந்த மாதிரி டெட் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இது அனைத்துமே முக்கிய பங்காக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அனைத்து வகை ஆசிரியர்களின் காலி பணியிட விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற செய்ய பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காருங்க. அனைத்து வகை ஆசிரியர்களின் காலி பணியிட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் இந்த உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. அந்த உத்தரவு என்ன அப்படின்றத நம்ம இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அனைத்து வகை தலைமை ஆசிரியர்கள் காலியிட விவரங்கள் இணையதளத்து வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யும் பொழுது சில அறிவுரைகளை பின்பற்றி நீங்கள் இதை செய்யணும். தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் பணியிடங்களை கிடைப்பூதியம் வழங்கப்படுவதால், மகப்பேறு விடுப்புள்ள ஆசிரியர்கள் பணியிடங்கள், மாற்றுப்பணியில் அல்லது வேறு பள்ளி அலுவலகத்தில் பணிபுரிவோர் பணியிடங்கள், முறையாக மருத்துவ விடுப்பு விண்ணப்பித்து விடுப்பில் உள்ள ஆசிரியர்கள், கூடுதல் தேவையுள்ள பணியிடங்கள் 1/8/2025 பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியர் என்று உபரியாக உள்ள பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு மேல் எவ்வித தகவலின்றி வருகை புரியாமல் உள்ள ஆசிரியர்களின் பணியிட மாறுதல்கள் கலந்தாய்வில் காலி பணியிடமாக கருதப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பொறுத்தவரை பணிநீர்வு கலந்தாய்வு நடைபெறுவதால் பணியிடங்கள் 1/8/2025 நிலவரப்படி கூடுதல் தேவையுள்ள பணியிடங்கள் எம்எஸ் வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் துறையை சேர்ந்த டிஎஸ்சி டிடபிள்யூ நீதிமன்ற வழக்குகளை ஆய்வு செய்யும், தொடர் கண்காணிப்பு செய்யும் மாவட்ட வாரியாக இணை இயக்குநர்கள் நியமனம் செய்து பள்ளிக்கல்வி திடீர் உத்தரவுன்னு கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த டிஎஸ்சி டிடபிள்யூ நீதிமன்ற வழக்குகளை ஆய்வு செய்யும் மற்றும் தொடர் கண்காணிப்பு செய்வோம் மாவட்ட வாரியாக இணை இயக்குநர்கள் நியமனம் செய்து பள்ளிக்கல்வித்துறை திடீர் உத்தரவுன்னு பிறப்பிச்சிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு மாவட்டமாக வாரியாக இத்தனை பேர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா இது இருக்குது. புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருவாரூர், நாமக்கல், திருப்பூர், அரியலூர் எல்லாமே திரு பொன்னையா இயக்குனர் உதவிபுரம் பள்ளிகள், நீலகிரி, திருச்சி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் அனைத்துமே பார்த்திங்கன்னா அருள்மொழன் இணை இயக்குனர் பதவியில், திரு எல் சாந்தி திருவண்ணாமலை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், கரூர், திருவள்ளூர், பெரம்பலூர், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அங்கங்கே கொண்டு விட்டுருக்காங்க. அது எல்லாமே இன்னும் செக் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த டிஎஸ்சி டிடபிள்யூ நீதிமன்ற வழக்குகளை ஆய்வு செய்ய தொடர் கண்காணிப்பு குழு இதுதான்.
அடுத்து வந்து நான் முதல்வனுடைய திட்டத்தை பெயர் மாற்றம் செய்யும். கடந்த ஆட்சியில் திமுக அரசால் தொடங்கப்பட்ட மாணவர்களுக்கு பெரும் பலம் அளித்த திட்டத்தின் பெயர் தற்போது திறன் மேம்பாடு டிஎன் ஸ்கில் என மாற்றப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டம் தொடர்பாக பழைய பதிவுகள் மற்றும் வீடியோக்களும் நீங்கள் செய்யப்பட்டது. மே 15 போடப்பட்ட பதிவுகள் மட்டுமே உள்ளன. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் 2022 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பள்ளிக்கல்வி இயக்குனர் மாணவர்களின் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது. ஸோ மே 15 போடப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் 2022 வரை தொடங்கப்பட்டது. பள்ளி மற்றும் கல்வி மாணவர்கள் தொழில்நுட்ப திறன் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஸோ இதை இவங்க பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி கல்வியில் திட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய திட்டம் திறன் தமிழ்நாடு அப்படின்றத மாற்ற போகிறாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் டெட்டாசிரியர்களுக்கு உண்டான பணி நியமன வாய்ப்பு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.